என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 30:9 அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். நேற்று தினத்தில் நம்ம தியானிச்சோம். அந்த பரிபூரணம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வழிகளை சிந்தித்து பார்க்கணும். அவருடைய அன்புக்குள்ளே நம்மளை காத்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, பரிபூரணத்தை இயேசுவை விட்டு வெளியே தேடாதீங்க. சகல பரிபூர்ணமும் அவருக்குள் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அவர் இல்லாமல் பரிபூர்ணம் கிடையாது. அவர்தான் நமக்கு பரிபூர்ணம். எனவே வழியை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பரிபூர்ணங்களை குறித்தே உங்க கூட நான் பேச போகிறேன். எதிலெல்லாம் பரிபூர்ணங்களை தருவார், எப்போது தருவார், இதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இயேசு தரப்போகிற ஒரு பரிபூர்ணத்தை வேதத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16ஆம் சங்கீதம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பரிபூரண ஆனந்தம். இந்த நாளினுடைய தலைப்பு பரிபூரண ஆனந்தம். இந்த பரிபூரண ஆனந்தத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை பார்த்தீங்கன்னா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். என்ன அழகான சங்கீதக்காரனுடைய வார்த்தையை பாருங்கள். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நான் நேற்று சொன்னேன், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். மார்க்கம் என்றால் வழி என்று அர்த்தம். அப்போ உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். அந்த வழி ஜீவனுக்கு போகிற வழியாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் பரிபூர்ண ஆனந்தத்தை பெறுகிறான் என்றால், நேற்றே சொன்ன இல்லையா, அந்த பெருசோஸ் என்ற வார்த்தை நம்முடைய தேவைக்கு மிஞ்சினது. உலகத்தில் சாப்பாடு தேவைக்கு மிஞ்சி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா டேஞ்சர். தூக்கம் தேவைக்கு மிஞ்சி தூங்கிடக்கூடாது. ஆசீர்வாதம் தேவைக்கு மிஞ்சி கொட்டிட்டா அதுவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நம்ம தேவனை விட்டு நம்ம ஆத்மா ஆசீர்வாதத்தின் மேலே போயிடும். அப்படின்னா நமக்குள்ள பரிபூரண ஆனந்தம், இது தேவைக்கு அதிகமாய் தேவைக்கு மிஞ்சினது வரணுமா? கண்டிப்பாக கிடைக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உலகம் ஒரு ஆனந்தத்தை வச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு ஆனந்தத்தை சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இதை தாண்டி ஒரு ஆனந்தத்தை கர்த்தர் கொடுக்குறார் தெரியுமா? யாருக்கு? அதுதான் பரிபூர்ண ஆனந்தம். இந்த பரிபூர்ண ஆனந்தம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அருமையானவர்களே, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நம்ம வாழ்க்கையில் இந்த ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடிச்சிடணும். வேத புஸ்தகத்தில் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 2 வழிகளை குறித்து வாசிக்கிறோம். அந்த 2 வழிகள் என்னென்ன வழி பார்த்தீங்கன்னா, 13ஆம் வசனம், மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல், 2வது ஜீவனுக்கு போகிற வாசல். யாருக்கு இந்த பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கும்? ஜீவ மார்க்கத்தை யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ, ஜீவ மார்க்கத்தில் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவர்களுக்கு தான். ஜீவ மார்க்கம் பயங்கர விசாலமாக ரெட் கார்பெட் போட்டு வரவேற்குமா? இல்லை. ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறவங்களே எந்த வழியில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதை எப்படி இருக்கான் பாருங்களேன். அந்த போகிற வாசல் இடுக்கம், வழி நெருக்கம். உள்ள நுழையிற இடம் இடுக்கம், போகிற வழி நெருக்கம். இடுக்கமும் நெருக்கமும் இந்த பாதை வழியாக தான் கடந்து போனாதான் நம்ம ஜீவ மார்க்கத்தை அடைய முடியும். பிரியமானவர்களே, நாம் எந்த பாதையில் போயிட்டுருக்கிறோம்? ஒருவேளை எல்லாரும் போகிற பாதை பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஏமாந்துடக்கூடாது. ஒருவேளை நம்ம போகிற பாதையில் நெருக்கங்கள் இருக்கலாம். கிறிஸ்துவின் நிமித்தமாக பலவிதமான துன்பங்களை அனுபவித்த பாதையாக இருக்கலாம். ஆனால் ஒரு பரிபூரண ஆனந்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த பரிபூரண ஆனந்தத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற பெரிய முக்கியமான ஆலோசனையை, நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய வழி சரியில்லைன்னா இன்னைக்கு தேவன் அதை சரிப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடிப்போம். வேதத்தில் சங்கீதம் 30:11 வாசிக்கிறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எங்க வாசிக்கிறோம், அவர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக அவர் மாற பண்ணினார். இது ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் அந்த ஆனந்தத்தை கர்த்தர் தருவார்.
பிரியமானவர்களே, ஜீவ மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. ஒரு நாளும் நம்ம போகிற பாதை இந்த உலகத்தில் இழுக்கலாம், நம்மளை அந்த பாதையை விட்டு வெளியே அழைக்கலாம். வேணாம், நாங்கள்லாம் இவ்வளோ ஜாலியாக இருக்கோம் பாருன்னு சொல்லி உங்களை கூப்பிடலாம். ஆனால் ஜீவ மார்க்கத்தை காத்து கொள்ளுங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார். நானும்னு சொல்லலை, இயேசு என்ற அந்த ஜீவ மார்க்கத்தை யாரெல்லாம் கண்டுபிடிக்காங்களோ அவங்களுக்கு உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிற பாக்கியம், பரிபூரண ஆனந்தத்தை கர்த்தர் தருவார். அந்த நித்திய அந்த நல்ல பரிபூரண ஆனந்தத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஜெபமல்லாமா. நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு நீர் கொடுக்குற அந்த பரிபூரண ஆனந்தத்துக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லைன்னு சொல்கிற இடத்துல பரிபூரண ஆனந்தத்தை தரேன்னு சொல்கிறீங்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அந்த ஜீவ மார்க்கத்தை யாரெல்லாம் இன்னைக்கு இன்னும் கண்டுபிடிக்காம அதை மிஸ் பண்ணிட்டு அந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதையில் போயிட்டு இருந்தாங்கன்னா, இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை நீர் இழுத்து கொண்டு வாரும். மறுபடியும் உங்கள் பிள்ளைகள் ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடிக்கட்டும், ஜீவ மார்க்கத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தும். இயேசு என்ற அந்த ஜீவ மார்க்கத்தை உங்கள் பிள்ளைங்க கண்டுபிடிச்சி எவ்வளவு நெருக்கமும் ஒடுக்கமும் வந்தாலும் அதை விடாமல் பற்றி கொண்டு ஓட, அந்த பரிபூரண ஆனந்தத்தால் நிரப்பப்பட உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 16:11. சங்கீதம் 16:11. God bless you.